What can we expect from God, especially when we recognize that He doesn't owe us anything and that we don't deserve His grace and favor? Jesus used an illustration from the hospitality customs of His time to show how God is always ready to treat us with the best He has to offer. The rule of hospitality in biblical times required that every guest, whether stranger or friend, be warmly welcomed, refreshed, and fed with the best food and drink available. It didn't matter what time of the day or night the guest might show up, the guest the best care and shelter you could provide. God, who does not sleep and who awakens us from sleep that we may ask, gives much more graciously. Do you approach your Heavenly Father with confidence in His mercy and kindness towards you? Saint Augustine of Hippo. திருமகனின் சொற்களே எங்கள் மனத்தில் இருத்தும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 11, திருவசனங்கள் 5-13 வரை. அக்காலத்தில் இயேசு சீடர்களை நோக்கி கூறியது: உங்களுள் ஒருவர் தன் நண்பரிடம் நள்ளிரவில் சென்று, நண்பா, 3 அப்பங்களை எனக்கு கடனாக கொடு, என்னுடைய நண்பர் ஒருவர் பயணம் செய்யும் வழியில் என்னிடம் வந்திருக்கிறார், அவருக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொல்வதாக வைத்துக்கொள்வோம். உள்ளே இருப்பவர், எனக்கு தொல்லை கொடுக்காதே, ஏற்கனவே கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகளும் என்னோடு படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தர முடியாது என்பார். எனினும் அவர் விடாப்பிடியாய் கதவை தட்டி கொண்டே இருந்தால், அவர் தம் நண்பர் என்பதற்காக எழுந்து கொடுக்காவிட்டாலும் அவரது தொல்லையின் பொருட்டாவது எழுந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்ளுகின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். பிள்ளை மீனை கேட்டால் உங்களுள் எந்த தந்தையாவது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால் அவர் தேளை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகளை
அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணகத் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Ask and it will be given to you. Seek and you will find. Knock and it will be opened to you. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, 50, 55 இன்னும் 60 வருடங்களுக்கு முன்பு சிறப்பு நிகழ்ச்சிகள் என்றால், கிறிஸ்துவ வீடுகள் என்றால் இந்த பாட்டு வரும். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடவீர் அப்படின்னு எங்க பார்த்தாலும் தெரியும். அப்ப அது கிறிஸ்துவ மக்களுக்கு மட்டுமல்ல, எல்லா மக்களுக்குமே இந்த பாட்டு அத்துப்படி. இந்த பாட்டு கிறிஸ்துவ மக்களுக்குன்னா, முஸ்லிம் மக்களுக்கு இறைவனிடம் கேட்டு பாருங்கள் அவன் இல்லை என்று சொல்வதில்லை என்று நாகூர் அனிபாவுடைய அருமையான பாட்டு. இவைகள் எல்லாம் அந்த காலத்திலே கொடுக்கப்பட்ட முதல் நற்செய்தி என்று சொன்னால் மிகையாகாது. ஆக இவைகளின் வழியாக ஆண்டவருடைய வார்த்தைகள் கொடுக்கப்படுகின்றன என்பதை பாருங்கள். பைபிள் எவ்வளவோ பெருசு, ஆழ்கடல், முத்துக்கள் ஏராளம். ஆனால் அதிலிருந்து எடுத்து பிறருக்கு எப்படி கொடுத்தால் அது போய் சேரும் என்கின்ற வகையில் அன்று முதலாக கொடுக்கப்பட்ட பாடல் இது. இவைகளில் நாம் ஆண்டவரை கொடுக்கிறோமா? தேடுகிறார்கள் மக்கள். எங்கே அமைதி, எங்கே எனக்கு வேண்டிய சமாதானம் கிடைக்கும் என்று தேடுகிற மக்களுக்கு கொடுப்பது யார்? யார் அதை வைத்திருக்கிறோமோ பெற்றிருக்கிறோமோ அதை பிறருக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். யார் கொடுப்பது? யாரிடம் இருக்கிறதோ அவர்தான் கொடுக்க முடியும். அனைத்தும் நிறைந்தவர் ஆண்டவர். ஆண்டவரிடம் வந்து கேட்க வேண்டும். தேடுங்கள். தேடும் பொழுதுதான் இவைகளை நாம் கண்டடைய முடியும். அதே போன்று தட்டுங்கள். இவைகள் அனைத்தும் எடுத்து சொல்வது என்ன? முயற்சி. நான் முயற்சிக்க வேண்டும், அந்த முயற்சி நமக்கு பலன் தரும் என்ற ஒரு கருத்து தரப்படுகிறது. God who does not sleep and who awakens us from sleep that we may ask gives much more graciously. நம் உறக்கத்திலிருந்து எழுப்பும் உறங்கா இறைவனிடம் நாம் கேட்க அவர் அருள் வாரி வழங்குகிறார். கேட்பவர்களுக்கு இன்னும் கொடுக்கப்படுகிறது. Humbly place your whole mind in God and God will place His grace in you as and when He pleases. அந்த படத்தை பாருங்கள். ஒரு மான் ஒரு அபயம் தேடி வந்திருப்பதை அவர் அணைத்து கொள்கிறார். மிருகங்களுக்கு தெரியும். மிருகங்கள் இன்னும் அன்பை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள். ஆக அவைகளே புரிந்து கொள்ளும் பொழுது நான் இறைவனை பற்றி புரிந்து கொள்ளாதிருந்தால் அது எந்த வகையில் சேர்த்தேன்? தாழ்ச்சியுடன் உன் உள்ளம் இறைவனில் உறைய அவர் விரும்பும் பொழுது அவரது அருள் உன் உள்ளம் உறைகிறது. God answers our prayer by giving us a kind of strength we never knew we had, or rather a kind of strength we did not have till the moment we needed it. நமக்கு தேவையான பொழுது இதுவரை நமக்கு தெரியாத அளப்பரிய ஆற்றலை ஜெபத்தின் வழி இறைவன் அளிக்கின்றார். ஜெபத்தின் வழியாக. இரண்டாவது உலகப் போரிலே ஒரு மனிதனுக்கு குண்டடிப்பட்டு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். அப்பொழுது மருத்துவமனை இல்லை, ஒரு ஆலயம் மருத்துவமனையாக செயல்பட்டது. அப்பொழுது அந்த மருத்துவர் அடிபட்டவரிடம் சொல்லுகிறார், மயக்க மருந்து எல்லாம் தீர்ந்து விட்டது,
உனக்கு உடனடியாக அறுவை சிகிச்சை செய்தாக வேண்டும். வலியை உன்னால் பொறுத்து கொள்ள முடியுமா? அப்படி என்றால் நான் இந்த அறுவை சிகிச்சையை செய்வேன். அப்போ அந்த மனிதன் சொல்லுகின்றான், நான் வலியை பொறுத்து கொள்ளுவேன், என் கையில் ஒரு சிலுவையை கொடுங்கள். வலியையும் வேதனையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய மன வலிமை எப்படி அவர் பெற்றார்? ஜெபத்தின் வழியாக, அந்த விசுவாசத்தின் வழியாக. இதோ என் கையில் ஆண்டவர் இருக்கிறார் என்ற உறுதிப்பாடு அப்படிப்பட்ட ஒரு வலி மிகுந்த வேதனை மிகுந்த நேரத்திலும் அவருக்கு அந்த உறுதிப்பாட்டை தன்னதை அறிய முடிகிறது அல்லவா? More things are wrought by prayer than this world dreams of. உலகம் கனவு காண்பதற்கு மேலான காரியங்களை ஜெபம் ஆற்றும். நிச்சயமாக அதை அனுபவபூர்வமாக உணர்ந்து பார்த்தோம் என்றால் ஜெபத்தினால் பல வல்ல தீர காரியங்களை செய்ய முடியும். நல்ல உதாரணம், நம்முடைய இதயாண்டவர் கோவில் பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டது மக்களுடைய ஜெபம், ஒன்றிணைந்த ஜெபம், தினம் தினம் ஜெபித்த ஜெபம். அந்த ஜெபத்தை நிறைய பேர் கிண்டல் செய்தார்கள், கேலி செய்தார்கள். அப்பட்டமான உண்மை. அதற்குரிய தகுதிகள் இருந்தன. ஆனால் அதைவிட மிக மிக நேர்த்தியான அருமையான இன்னும் கொடுக்க வேண்டும் என்ற நியதியில் இருந்த கோவில்கள் இருந்தன. உதாரணமாக ஓரியூரில் இருக்கக்கூடிய புனித அருளானந்தர் கோவில். ஆனால் அது ஆகவில்லை. ஏதோ ஒரு காரணத்தினால் ரோமையிலிருந்து வந்த பதில் அந்த கோவில் பார்ப்பதற்கு கோவிலை போல இல்லை, ஒரு தியேட்டரை போல இருக்கிறது. ஆனால் இவைகள் எல்லாம் இல்லாமல் எந்த முடையும் இன்றி எந்த திருப்பு அனுப்புதல் இன்றி தினம் தினம் மக்கள் ஜெபித்து வந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது, அதுதான் உண்மையும் ஆகும். உலகம் கனவு காண்பதற்கும் மேலான காரியங்களை ஜெபம் ஆற்றும். He prays best who loves best. அதிகம் அன்பு செய்பவனே அதிகம் ஜெபிக்கிறான். இறைவனை அன்பு செய்ய செய்ய அவைகளினுடைய தாக்கம் நம்முடைய ஜெபமாக, மனவல்லிய ஜெபமாக, மனோஜபமாக, உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற உணர்வுகளாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். The fruit of silence is prayer. The fruit of prayer is faith. The fruit of faith is love. The fruit of love is service. And the fruit of service is peace. மதர் தெரேசா சிம்பிள் பாத் என்கின்ற வகையிலே அவர் கொடுத்த ஒரு சூத்திரம். அமைதியின் ஜெபம், ஜெபத்தின் பயன் நம்பிக்கை, நம்பிக்கையின் பயன் அன்பு, அன்பின் பயன் சேவை, சேவையின் பயன் அமைதி. ஆக இயேசுவிடம் தஞ்சம் புகுவோம். ஜீசஸ் மை லார்ட் அண்ட் மை காட் என்று எவ்வாறு புனித தோமையார் தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டாரோ அதே போன்று நாமும் நம் நம்பிக்கை, விசுவாசம், அன்பை இந்த வார்த்தைகளால் வெளியிடுவோம். மிக குறிப்பாக ஒவ்வொரு நாளும் நமக்காக உயர்த்தப்படும் அப்பத்தை நோக்கியும் நமக்காக உயர்த்தப்படும் இரசத்தின் கிண்ணத்தை நோக்கியும் என் ஆண்டவரே, என் தேவனே என்று மனத்தளவில் செபிக்கின்ற பழக்கத்தை மேற்கொள்வோம். முழந்தாள் இருப்போம், செபிப்போம். இயேசுவே, நீரே என் ஆண்டவர், நீரே என் தேவன். எங்களையும் எங்கள் குடும்பங்களையும், எங்களோடு இருந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், எங்களோடு இருந்து செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள், வேலை செய்பவர்கள், தினம் தினம் நாங்கள் சந்திக்கின்ற நபர்கள் அனைவருக்காகவும் செபிக்கின்றோம். இவர்கள் அனைவருக்கும் அது அருளையும் ஆசிரையும் நிறைவாக தாரும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். என்னாலும் போற்றிடுவேன், உன்னை என்னாலும் பாடிடுவேன்.
பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.